பதிலாக ஒரு குடும்பத்துக்கு 2500 தரதுக்கு பதிலாக அதாவது இதுக்கு முன்னாடி பெரிய வீடியோ போட்டேன். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அப்போ எவ்வளோ தருவீங்க? அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கொடுப்பீங்க? எத்தனை குடும்பத்துக்கு 2500 தருவீங்க? அந்த காசெல்லாம், அந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் பாலோ இல்லை நிறைய அன்றாட நம்ம செலவு இருக்குது, அதை அங்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணால் மக்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். மக்கள் தலைவர்களே, டிவிகே அண்ணாவும் சரி, டிஎம்கே தளபதியும் சரி, ஏடிஎம்கே அம்மாவும் சரி, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இலவசத்தை தவிர்த்து மற்ற பொருட்களை விலையை கம்மி பண்ணால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போதைக்கு இலவசம், நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இப்போதைக்கு இலவசம், அவ்வளோதான். அடுத்தது விஜய் அண்ணா டாப்பிக்கை அந்த திரிஷா டாப்பிக்கில் மறந்துடுங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவர் ஃபேமிலியை அவர் பார்த்துக்குவார், எல்லார் ஃபேமிலியும் எல்லோரும் பார்த்துக்குவாங்க, சரிங்களா? இப்போதைக்கு இலவசத்தை தவிர்த்து நீங்கள் வந்து மக்களுடைய அந்த இடத்துல இருந்து பார்த்து நீங்கள் யோசிக்கணும். அதாவது இன்னொன்று சொல்கிறேன். இப்போ சரி விடுங்க, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.